தற்கொலை செய்து கொண்ட ஷர்மிளா மரணம் தொடர்பாக ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சாலமன். கடந்த பிப்ரவரி 24 பிரவீன் என்ற இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் நடத்திய விசாரணையில மாற்று சமூகத்தை சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணை பிரவீன் என்ற நபர் திருமணம் செய்து கொண்டதால் அவரது அண்ணனின் தூண்டுதலின் பேரில் பிரவீனை படுகொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பிரவீனின் அண்ணன் உட்பட 5 பேர்களை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்த வழக்கு தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டி தொடர்ச்சியாக ஷர்மிளா மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 14 திடீரென வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார். தற்கொலைக்கு முயன்ற ஷர்மிளாவை அருகில் இருந்த அவரது உறவினர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில நேற்று முன்தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில பள்ளிக்கரணை போலீசார் 174 என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த இருவரது மரணத்திற்கும் உரிய நீதி வழங்க வேண்டும் என அவரது பிரவீனின் பெற்றோர்கள் முன்வைத்தனர். குறிப்பாக இந்த வழக்குல ஷர்மிளாவின் பெற்றோர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஷர்மிளாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தற்போது இவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில முதற்கட்டமாக ஷர்மிளாவின் உடல் பிரேத பரிசோதனையை ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆர்டிஓ இன்று மதியத்திற்குள் சம்பவ இடமான ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு முழு பிரேத பரிசோதனை செய்வதை கண்காணிக்க உள்ளார். மேலும் இதனை முழுவதுமாக வீடியோ பதிவும் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் உடனிருந்து தொடர்ச்சியாக அவரது மாமனார் மற்றும் அவரது அண்ணன்கள் தொடர்ச்சியாக இங்க இருந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கானது இன்னும் சிறிது நேரத்துல ஷர்மிளாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.